மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் என்கிட்ட கேட்குற ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டி தேய்மானத்துக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் சொல்யூஷன் கேட்குறாங்க. சிலர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண அப்புறம் என்னால் நார்மலாக நடக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். ஹாய், ஐம் டாக்டர் சிவசங்கரன், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக், ஆர்த்தோஸ்கோபிக் அண்ட் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜன். ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ்னா முட்டில் இருக்க காட்டிலேஜ் ஏஜ் ஆக தேய்மானங்கள் ஆகும். இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, 2 எலும்பும் வராசி பேஷண்ட்க்கு பெயின் வரும். மொத்தமே என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்லன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம், பிசியோதெரப்பி பண்ணிட்டு பேஷண்ட் கொஞ்சம் எக்ஸசைசஸ் மாதிரி டீச் பண்ணலாம். இன் கேஸ் இது எதுவுமே கேட்க மாட்டேன்னா லாஸ்ட் ஆப்ஷன்னா முட்டிக்கு வந்து இன்ட்ராடிகுலர் நீ இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். எதர் ஜெல் ஃபார்ம் மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா பிஆர்பி மாதிரி கொடுக்கலாம். பட் இன் 4th ஸ்டேஜ்ல முட்டி தேய்மானத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நீ ரீப்ளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் ஜாயிண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தொடை எலும்புக்கு ஒரு கப் மாதிரி ஒரு இம்ப்ளான்ட்டும், கால் எலும்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே மாதிரியான இம்ப்ளான்ட் போட்டு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஹை குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் பாலிஎத்திலின் சொல்ற இன்சர்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்டோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டேவே நாங்கள் பேஷண்ட்டை வெயிட் பேர் பண்ண வைப்போம், நடக்க வைப்போம். நீ ரீப்ளேஸ்மெண்ட் எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரி போஸ்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ரீஹாபிலிட்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் ஒபிஸா இருந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் ரிடக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அடிக்கட் நியூட்ரிஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், அப்புறம் முட்டி மடக்கி நீட்டுற எக்ஸசைஸ் எல்லாம் பிசியோதெரபிஸ்ட் கைடடா வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். தேங்க்யூ.